கணம் கோட்டார் அவர்களே உங்களுக்கு வணக்கம். மக்கள் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற கோர்ட் டாஸ்க்ல கானா வினோத் வந்து ஜட்ஜு, விஜய் பார்வதி வந்து வக்கீல். கணம் கோட்டார் அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு மக்களாகிய உங்களுக்கு ஒரு வணக்கம், கோட்டார் அவர்களுக்கு ஒரு வணக்கம் அப்படின்னு சொன்ன உடனே கானா வினோத் ஒரு டைமிங் கவுண்டரா, ஏமா எப்பயுமே நீங்க இப்படி எகிரி எகிரி கூச்சிட்டு தான் பேசுவீங்களா அப்படின்னு சொல்லுவாரு. ஒட்டுமொத்த ஹவுஸ் மட்டும் பயங்கரமா சிரிக்குது. அடுத்த ஒரு வீடியோல பாருங்க. ஆமா சார், கொஞ்சம் அப்படிதான் சார். நீங்க உட்காந்து பேசுறீங்க, கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது சார். ஜட்ஜான கானா வினோத் கிட்ட வக்கீலான விஜய் பார்வதி அந்த கருப்பு கோட்டை போட்டு கணம் கோட்டார் அவர்களே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோட்டு வந்து ஃபுல்லா கவர் பண்ணிருக்கும். அவங்க கொஞ்சம் குள்ளமா தெரிவாங்க. அதுக்கு கானா வினோத் ஒரு டைமிங் காமெடி கொடுப்பாரு. ஏமா நீங்க நின்னுகிட்டே பேசாம உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாரு. சார் நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க சார், கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க. ஃபன்னா என்டர்டைன்மெண்ட்டுக்கு குறைச்சலே இல்ல, அவ்வளவு சிரிப்பா இருந்தது இன்னைக்கான கோர்ட் டாஸ்க். அடுத்த ஒரு வீடியோல பாருங்க. எனக்கும் ஆசைதான் கலையெல்லாம் என்கரேஜ் பண்ணணும். கலை என்கரேஜ் பண்ண முடியாது. விக்ரம் வந்து சுபிக்ஷா மேல ஒரு கேஸ் கொடுத்திருப்பாங்க. கலையை வளர்க்கறதா நினைச்சிட்டு வீடு ஃபுல்லா ஃபீட் பாக்ஸ் செய்யறன்னு சொல்லிட்டு துப்பிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கானா வினோத் வந்து ஜட்ஜா இருப்பாரு. ஜட்ஜா இருக்கிற கானா வினோத் கிட்ட விக்ரம் வந்து சொல்லுவாரு, எனக்கும் ஆசைதான் கலையை வளர்க்கணும்னு சொல்லி அப்படின்னு சொல்லுவாரு. ஜட்ஜா இருக்கிற கானா வினோத் வந்து டைமிங் கவுண்டர் ஒண்ணு கொடுப்பாரு. கலையெல்லாம் வளர்க்க முடியாது, அவன் எவிக்ட் ஆகி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு, யோ நீ ஜட்ஜா இருந்தா கூட காமெடி கவுண்டரை விட முடியலையா அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது. அடுத்த ஒரு வீடியோல பாருங்க. ஒருத்தர் மயங்கறாரு, ஒருத்தர் இந்த மாதிரி பிரச்சனை. அவர் வந்து பாட்டு பாடின உடனே அந்த மாதிரி ஆயிட்டாங்களா சார்? அவருக்கு ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் வலிப்பு இருக்குது போல சார். ஒரு சாவி கொடுத்தீங்கன்னா இன்னது கரெக்ட் ஆயிடும் சார். ஒண்ணு இல்ல, அவரை ஜென்ஸ் பக்கத்துல உட்கார வச்சா அவருக்கு எதுவுமே ஆகாது. சுபிக்ஷா இனிமேல் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பாடவே கூடாதுன்னு விக்ரம் ஒரு கேஸ் கொடுத்திருப்பாரு. அந்த கேஸுக்கு கானா வினோத் ஜட்ஜு, விஜய் பார்வதி வந்து வக்கீலா இருப்பாங்க. அப்ப திரும்பவும் விசாரிக்கிறதுக்காக நம்ம சுபிக்ஷாவை கூப்பிடும் போது சுபிக்ஷா மேலே கடல் ஒளினான் அப்படின்னு சொன்னா ஆடியன்ஸ் கமருதனுக்கு காக்கா விழுப்பு வந்துடும். அப்ப எல்லாருமே காக்கா விழுப்பு வந்தது, காக்கா விழுப்பு வந்துடும் சொல்லிட்டு இருக்கும்போது விஜய் பார்வதி ஒரு சாவி கொடுத்தா சரியா போயிடும், அவருக்கு ஒரு சாதாரண காக்கா விழுப்பு தான் அப்படின்னு சொல்லி விஜய் பார்வதி சொல்லுவாங்க. அதுக்கு கானா வினோத் சொல்லுவாரு, பொண்ணுங்க கிட்ட உட்கார வைக்கிறது நிறுத்தீங்கன்னா இவனுக்கு காக்கா விழுப்பு வராது, ஒண்ணு வராது, அவனை தூக்கிட்டு போய் ஒரு ஆம்பளை கிட்ட உட்கார வைங்க, அவனுக்கு விழுப்பு வராது, சாஜுக்கு தோணும் தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒட்டுமொத்த ஹவுஸ் மட்டும் பயங்கரமா சிரிப்பாங்க இந்த கோர்ட் டாஸ்க்ல. அடுத்த ஒரு வீடியோல பாருங்க. நீங்க வாங்க விக்ரம், நீங்க வாங்கன்னு கூப்பிட்டாரு. அவர் கிடையாது, அவருக்கு ஏற்பட்ட மன உளைச்சல். அது காரணம் எதிர்கட்சி தான் சார். அவர் பரோட்டா பார்சல் கட்டின மாதிரி இருக்குதுமா அவர் காது. என்ன ஆச்சு அவருக்கு சார்? சுபிக்ஷா மேல கேஸ கொடுத்துட்டு சுபிக்ஷா வந்து வீட்டுக்குள்ள பாடி பாடி என்னோட காது கிழிச்சு ரத்தம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு விக்ரம் வந்து ஒரு பேண்டேஜ் போட்டு போயிட்டு கோர்ட்ல உட்காந்துருப்பாரு. சபரி வந்து விக்ரமுக்காக வாதாடும் போது எனது கட்சிக்காரர் காது கிழிஞ்ச ரத்தம் வந்து அவர் பேண்டேஜ் ஓட்டுற அளவுக்கு என்ன இந்த பொண்ணு வந்து பாடி இருக்குது யுவர் ஆனர் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜி கிட்ட சொல்லும் போது, அதெல்லாம் இருக்கட்டும், அவர் காதல் ஏன் பரோட்டா வச்சு கட்டிட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஒட்டுமொத்த ஹவுஸ் மட்டும் பயங்கரமா விழுந்து விழுந்து சிரிக்கும். சோ அடுத்த ஒரு வீடியோல பாருங்க. சுபிக்ஷா கேஸ்ல ஜட்ஜான கானா வினோத் வந்து தீர்ப்பு சொல்றேன், நான் தீர்ப்பு சொல்றேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி ஒரு இதுல டம்ளர் வச்சுட்டு தண்ணி குடிச்சிட்டு ஒட்டுமொத்தமான ஹவுஸ்மேட் எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. ஹவுஸ்மேட் எல்லாருமே விழுந்து விழுந்து சிரிப்பாருங்க. கானா வினோத் அப்படிங்கிற ஒரு நபர் பார்த்தாவே ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட், அதாவது காமெடி மட்டுமே பண்ணிட்டு இருக்கிற மனுஷன் அந்த காமெடி வச்சே கொண்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்ன ஆதரை முதற்கொண்டு எல்லாருமே அவரை பார்த்தாவே சிரிக்கிற அளவுக்கு இன்னைக்கு ஆயிட்டாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க சொல்லுங்க மக்களே, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார இந்த மனுஷனை பார்த்தாவே சிரிப்பு வருது. பத்தாவதுக்கு அவர் அடிக்கிற கவுண்டர் அதுக்கு மேல சிரிப்பு வருது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க 1 செகண்ட் லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க, பிக் பாஸ் சீசன் 9 பொறுத்த அளவுக்கு கானா வினோத்ங்கிற ஒரு மனுஷன் எவ்வளவு காமெடி பண்றாரு அப்படின்னு நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த செகண்ட் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் ரிப்ளை பண்ண காத்திருக்கிறேன். பிக் பாஸ் பத்தின லைவ் அப்டேட்ல அடுத்தடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் மக்கள்.